യേശുവെ നന്ദി, യേശുവെ ஸ்தோத்திரம், ஆவே மரியா. என்னை இங்கு பிரதிசரணத்தினுடைய ஸ்திரம் சாட்சியாக மாற்றிய அம்மா மாதாவுக்கும் ஏசப்பாவுக்கும் கோடானி கோடி நன்றி. நான் உடம்படி எடுத்த நாள் வந்துட்டு 2/11/2024. என்னுடைய ஊர் வந்து கன்னியாகுமரி மாவட்டம் மலமாரி என்ற சென்ட் ஜோசப் சர்ச் மலமாரி சேர்ந்தவள். நான் உடம்படி எடுக்கத்தினுடைய நோக்கம் என்னவென்றால், என்னுடைய ஜெப வாழ்வு கடவுளோடு சேர்ந்திருந்து ஜெபத்தினுடைய ஈடுபாடு அதிகரிக்க வேண்டும். அந்த எண்ணத்தோடு தான் நான் உடம்படி எடுத்தேன். 2019 அந்த கொரோனா டைமில் முதல்ல எனக்கு வீசிங் ப்ராப்ளம் உண்டாயிருந்து. அந்த வீசிங் டைமில் வந்துட்டு எனக்கு ரொம்ப முடியாமல் இருந்த சூழ்நிலையில் எங்கள் வீட்டு பக்கம்தான் எங்கள் சர்ச்சு. அதில் அந்த குருசடியில் அந்த மாதா பேர் விவிலியத்தாய். அங்கே அந்த சர்ச்சில் வந்து ப்ரேயருக்காக போன டைமில் இந்த கிருபாசன பத்திரம் வந்து அதில் தமிழில் கிடந்து அதை எடுத்துகிட்டு வந்து கொஞ்சம் வாசிச்சுட்டு அதை மேசை மேலே தான் வச்சுட்டு அப்படியே 2-3 நாட்கள் தாண்டிச்சு. இருந்துட்டும் எனக்கு வீசிங் மீண்டும் நல்ல கஷ்டமாக இருந்தனால மீண்டும் ப்ரேயருக்காக போனப்போ அங்கே வந்து மலையாள பத்திரம் ஒன்று கிடந்த. அது தமிழ் படித்தது தமிழாக இருந்தாலும் எனக்கு வந்துட்டு அதிக ஈடுபாடு மலையாளம் தான். அப்படின்னு சொன்னால் சின்ன வயசுல இந்த ஆர்ஃபனேஜில் சிஸ்டர்ஸ் ஃபாதர்ஸோட அரவணைப்பில் வளர்ந்ததுனால எனக்கு மலையாளம் தான் ரொம்பவே ஈடுபாடு. அப்போது அப்படி இருக்கும்போது மலையாள பத்திரம் வாசித்தேன். நைட்டு 1:10 போல் இருக்கும். அந்த டைமில் எனக்கு நல்ல வீசிங் ரொம்ப கஷ்டமாக இருந்து. எனக்கு பக்கத்தில் தான் டாய்லெட் இருந்தாலும் அதில் போகிறதுக்கு முன்னாடி டாய்லெட்டெல்லாம் அப்படியே போயிடும். அப்படியே நல்லாவே கஷ்டப்பட்டேன். அப்போது அந்த மலையாள பத்திரம் வந்துட்டு என்னை பெட்ரூமில் ஜன்னலில் தான் வச்சுருந்தேன். அதில் வந்து மதிப்புக்குரிய ஜோசப் ஃபாதருடைய ஃபோட்டோவும் அதோட சேர்ந்து மாதா ஃபோட்டோவும், இந்த பிரதிஷ்டனத்துடைய இந்த கிரே கலர் மாதாவோட ஃபோட்டோவும் வந்துட்டு அதை ஃப்ரெண்டில் போட்டிருக்கு. அப்போ அந்த ஜன்னலில் இருக்கும்போது அதில் எனக்கு சும்மா ஒரு சும்மா எடுத்து வாசித்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாசிச்சுட்டு அந்த நைட்டு தான் இருந்தேன்னு செய்தேன். டைப் பண்ணி பிபி ஜோசப் கிருபாசனம் அதை சப்ஸ்கிரைப் பண்ணி அதை என்ன பண்ணேன், ப்ரேயரு. அப்போது அதில் பிரதிஷ்டன ப்ரேயர் முதல்ல வந்து அதில் இருந்து டவுன்லோட் பண்ணி அந்த ப்ரேயரை கேட்டேன். சாட்சியங்கள் 1-2 அந்த நைட்லேயே கேட்டு அப்படியே கொஞ்ச நாள் அப்படியே அந்த ப்ரேயர் வாழ்க்கை ஓடிட்டு இருந்து அது பிறகு தான் என் புருஷன் வந்துட்டு சவுதி அரேபியாவுக்கு வேலைக்கு போனார். அங்கே போன பிறகு இவருக்கு வந்துட்டு அந்த தொடை மத்தியத்தில் வந்துட்டு அவருக்கு ரொம்ப அரிப்பு சொரிச்சல் மாதிரி வந்து ரொம்ப அவர் கஷ்டப்பட்டார். அப்போ என்னட்ட கூப்பிட்டு சொன்னார், அது எனக்கு நல்ல அரிப்பாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது, வலி இருக்குது அப்படின்னு சொன்னார். அப்போ நான் இந்த ப்ரேயரை வந்து இவருக்கு அனுப்பி கொடுத்தேன். பிரதிஷ்டன ப்ரேயரை அனுப்பி கொடுத்துட்டு நான் சொன்னேன், இதை வந்துட்டு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ப்ரேயர் பண்ணுங்க, அதில் வாழ்கிற சாட்சியங்கள் எல்லாம் கேளுங்கண்ணா. அன்னைக்கு நைட் இவர் இருந்து ப்ரேயர் பண்ணால் பிட்ட நாள் வந்துட்டு இவருக்கு கொஞ்சமே அது அப்படி ஒரு எவிடன்ஸே கிடையாது, அப்படி ஒரு அடையாளமே இல்லாமல் அவருக்கு அது வந்துட்டு அந்த நோய் மாறுச்சு. அது பிறகு இவர் அங்கே சவுதி அரேபியாவிலேருந்து வந்த பிறகு சாட்சி சொல்லலான்னு தான் இங்கே கிருபாசனத்துக்கு வந்தப்போ இங்கே வந்து தெரிய வந்தது, உடம்படி எடுக்காத இருந்தால் அது கண்டிப்பாக வந்துட்டு இதை சாட்சின்னு சொல்ல முடியாதுன்னு. உடம்படி எடுக்கணும்னு நோக்கத்தோடு நான் வரல. பிறகு சரி உடம்படி எடுத்தால் தான் சொல்ல முடியும் அப்படின்னு உள்ள தருணத்தில் உடம்படி எடுத்து ப்ரேயர் பண்ணின டைமில் எங்கள் ஊரில் வந்துட்டு வெள்ளப்பாதை ரொம்ப ரப்பர் தோட்டம். அப்போ எனக்கு நெட்வொர்க்கு கரெக்டாக கிடைக்காது. அந்த நெட்வொர்க் கிடைக்காதனால மாதாவிட்ட சொன்னேன், மாதாவே எனக்கு நெட்வொர்க்கு கண்டிப்பாக கிடைக்காது, நான் எப்படி வந்து அங்கே ப்ரேயர் பண்ண முடியும், தியானங்கள் எல்லாம் எனக்கு எப்படி கூட முடியும், நான் உடம்படி எடுக்கிறது தீர்மானம் பண்ணியாச்சு, என்ன பண்ணது எனக்கு தெரியாது, நீங்கள் தான் எனக்கு ஒரு வழி காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து உடம்படி எல்லாம் எடுத்துகிட்டு என்னோடய நியோகங்களெல்லாம் சமர்ப்பிச்சுட்டு நான் போயிட்டேன். அப்போது அன்னைக்கு அது மறுநாள் நைட்டு பகல் நான் அந்த செவ்வாய்க்கிழமை தியானம் கூடிட்டு எல்லாம் முடிஞ்ச பிறகு கொஞ்சம் நேரம் படுத்திருந்தேன். அந்த டைமில் வந்துட்டு இங்கே பாட்டு பாடுற அந்த சகோதரியுடைய உருவத்தில் வேறு 2 ஃபாதர்ஸா பிரதர்ஸா தெரியல, அப்படி 2 பேர் டக்குன்னு வீட்டுக்குள்ளே டோர் திறந்து வர்றாங்க. யாருன்னு கேட்டால் அது கிருபாசனத்துலேருந்து. அப்போ நான் சொல்லுவேன், கடவுளை ஸ்நாக்ஸ் எதுவுமே இல்லையே, வெறும் டீ மட்டும்தான் போட, இதுக்குள்ளே பால் மட்டும்தான் ஃப்ரிட்ஜில் இருக்குது, என்ன பண்ணது அப்படின்னு சொல்லி டக்குன்னு யோசித்தப்போ டக்குன்னு எழும்பினப்போ யாருமே இல்லை. அப்போது எனக்கு புரிஞ்சுட்டு இங்கே மாதா வந்தாச்சு, கண்டிப்பாக மாதாவோட இடபெடல் இங்கே உண்டு அப்படின்னு தீர்மானம் ஆச்சு. அப்படி இருந்தபடியெல்லாம் ஜெபிச்சு அப்படி வாழ்க்கை போயிட்டு இருந்தேன். அப்போ இங்கே நியோகத்தில் வந்து வச்சேன். ஏன்னா புருஷன் அவர் 23 வருஷமாக குடி கெட்ட பழக்க வழங்க அப்படியெல்லாம் இருந்து அப்போ வந்துட்டு
கண்ணீரோடு அழுதேன், பட்டினி கிடந்து பார்த்தேன், சண்டை போட்டு பார்த்தேன். எதுலேயுமே எனக்கு நிவாரணம் என்ன செய்யலை, கிடைக்கல. அப்படி இங்கே வந்து உடம்படி எடுத்துகிட்டு இங்கே இதில் தான் வந்து நின்று பார்த்து ப்ரேயர் பண்ணேன். எனக்கு ஜீவித பங்காளியாக தந்தது நீங்கள். நான் லவ் பண்ணதோ வேறு நான் இறங்கி போனதோ கிடையாது. நீங்கள் தான் எனக்கு ஜீவித துணையை தந்தீங்க. அப்படி இருக்கும்போது அவரை திருத்தி தர வேண்டியது உங்கள் கடமை, இது என்னோட கடமை இல்லை. தாயும் தகப்பனுமா இருந்து நீங்கள் தான் இதை பண்ணணும். அல்லாட்டி எனக்கு வேறு வழி இல்லை. அல்லாட்டி இப்படி தான் நான் இருக்கணும்னா உங்கள் சித்தம், அது உங்களுக்கு எப்படி அமைதோ அது வழி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி ப்ரேயர் பண்ணேன். என்னோடய முதல் சாட்சியம் இது தான். ப்ரேயர் பண்ணேன். ப்ரேயர் பண்ணதுனால எனக்கு அம்மா அப்பா கிடையாதுன்னு நான் சொன்னேன். நான் அதனால எனக்கு நான் அம்மா கிட்ட கேட்டேன், எனக்கு ஒரு முத்தம் கண்டிப்பாக நீங்கள் எனக்கு தரணும். எனக்கு தாய் இருந்து எனக்கு அது அந்த அரவணைப்பு எனக்கு இல்லை, எனக்கு கண்டிப்பாக வேணும்னு சொல்லிட்டு கேட்டேன். அப்படி கேட்ட டைமில் ஒரு நாளைக்கு இவர் நான் மட்டும் கொஞ்சம் சண்டை உண்டாச்சு. இவர் வந்து ஹாலில் படுத்திருந்தார், நான் வந்து நானும் குட்டி மட்டும் பெட்ரூமில் படுத்திருந்தோம். அப்படி இருக்கும்போது நைட்டு இவர் நாங்கள் படுத்திருந்து பிற்ற நாளைக்கு நைட்டு அம்மா வந்தாங்க. அம்மா வந்துச்சுன்னா என்ன புருஷனோட அம்மா வந்தாங்க. அம்மா கிட்ட இவர் சொன்னார், அம்மா நேற்றுக்கு ஒரு நைட்டு ஒரு சம்பவம் நடந்து. அப்போ அம்மா கேட்டு என்ன அப்படின்னு. அப்போ வந்துட்டு இவளும் பிள்ளையும் ரூமில் தான் படுத்திருந்தாங்க, நான் வந்துட்டு ஹாலில் படுத்திருந்தேன். யாரோ வந்து என்னை முத்தம் கொடுத்தது மாதிரி இருந்து ஒரு லேடி தான், அது யாருன்னு தெரியலேன்னு. அப்போ எனக்கு புரிஞ்சு போச்சு, நான் தான் முத்தம் கேட்டேன், ஆனால் அவருக்கு கொடுத்துருந்து. காரணம் இவர் மனம் மாறுறா, எனக்கு அதுக்கு ஒரு அடையாளம் வேணும்னு கேட்டிருந்தேன். அது வந்துட்டு நான் கேட்ட முத்தத்தை அவருக்கு கொடுத்து அந்த அடையாளத்தை வெளிப்படுத்திட்டாரு மாதாவு. அந்த மாதாவுக்கும் இயேசுப்பாவுக்கும் கோடானு கோடி நன்றி. பிறகு வந்துட்டு இவருக்கு வந்து நான் உடம்படி தைலம் பூசையது உண்டு, விசுவாச பிரமாணம் சொல்லி உப்பு கொடுக்கியது உண்டு. அப்படி அதன் வழியாகவும் பிரதிஷ்டன பிரேயரின் வழியாகவும் தான் இந்த ஒரு மாற்றத்தை கடவுள் தந்தார். அதற்காக இயேசுப்பாவுக்கும் மாதாவுக்கும் கோடானு கோடி நன்றி. இரண்டாவது சாட்சியம் வந்துட்டு என்னுடைய புருஷனுக்கு விசாவுக்கு வந்துட்டு நாங்கள் நாகரோவில் ஒருத்தர்கிட்ட 80,000 ரூபா 1,80,000 ரூபா வந்துட்டு நாங்கள் விசைக்காக கொடுத்தோம் மாலிக்கு ரிசோர்ட்டில். அப்போ வந்து ஒரு நாள் 2 நாள் 3 மாதம் ஆச்சு, 6 மாதம் ஆச்சு, அவங்க எதுவுமே பண்ணலை. அப்படி இருந்தப்போ நான் இந்த காசு இங்கேருந்து அனுப்பி கொடுத்தாலும் அந்த உடம்படி தைலவும் பூசி அந்த உப்பும் அதில் போட்டு தான் என்ன செய்தேன், அந்த ஃபார்ம் பில் பண்ணி ரெசிப்ட் ஆனால் எல்லாமே அப்படி தான் பண்ணினேன். அதன் விளைவாக அந்த காசு அவங்க எடுத்து ஒன்றும் செய்யலை, ஆனால் அந்த காசு எங்களுக்கு திருப்பி கொடுத்தாங்க. எனக்கு எதுவுமே எங்களுக்கு விசா ஒரு 3 நாள் வாட்டி நாங்கள் கொடுத்தும் மாறலை. அப்படி இருந்தப்போ இவர் ஒரு நாளைக்கு வந்து சொன்னார், அது நான் வந்து இனி குடிக்கவே மாட்டேன், எந்த கெட்ட பழக்கத்துக்கும் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விடிய காலையில் 4 மணிக்கு போல் நான் ப்ரேயர் கிளம்புவேன் வழக்கம். அந்த ப்ரேயர் டைம் முடிஞ்சு ஒரு 7:30 மணி போல் இருக்கும். அந்த டைமில் வந்து இவர் சொல்லார், அது வந்து நான் இனி எதுவுமே பண்ண மாட்டேன் சத்தியம்னு சொன்னார். அப்போ எனக்கு இவர் சொல்லி எனக்கு அப்படியே அது கண்டிப்பாக வாய்ப்பில்லை. இவர் மாறவே மாட்டார். 2 நாள் சொல்லுவார், 3 நாள் மறுபடியும் அவர் அப்படி தான் போய் நிற்பார். அந்த ஒரு எண்ணத்தோடு நான் நம்பவே இல்லை. இருந்தாலும் ஒரு பக்கம் நம்பிக்கை இருந்து கண்டிப்பாக மாதாவு தான் இவரை மாற்றியிருப்பார், அந்த முத்தத்தின் வழி நான் நம்பினேன். அதை பிறகு வந்துட்டு 2-4 நாள் தாண்டினப்புறம் இவர் கனவில் வந்து மாதாவு சொல்லியிருக்கு, மக்களை உனக்கு வந்து விசா உடனே சீக்கிரத்தில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அது சொல்லி ஒரு வாரமோ 2 வாரமோ என்ன தாண்டிச்சு. செவ்வாய்க்கிழமை இங்கே மதிப்புக்குரிய ஜோசப் ஃபாதரோடைய அந்த தியானம் நடந்த டைமில் தியானம் முடிஞ்சு ப்ரேயரெல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு இவர் கால் பண்ணி சொல்லார், அது வந்துட்டு ஆஃபர் லெட்டர் வந்துருக்கு அப்படின்னு சொல்லி. அதே இதுதான் மர செவ்வாயின்னு சொன்னார், இது மாதிரி விசாயம் அந்த அதுக்குள்ளே டிக்கெட் எல்லாம் வந்துருக்குன்னு. அப்படி எங்களுக்கு மாதாவு அவர் மனம் மாறினதுக்கு எல்லாத்துமே உடனே டக்குன்னு எங்களுக்கு பதில் கிடச்சி. அந்த பதிலை தந்த அந்த மாதாவுக்கும் இயேசுப்பாவுக்கும் கோடானு கோடி நன்றி. அது பிறகு இவர் 3வது சாட்சி, இவர் மாளிகை போனார். மாளிகை போனதுக்கு பிறகு இவருக்கு வந்துட்டு கை வலி தாங்க முடியல. கை நல்ல நீர்னு சொன்னால் அப்படி பெரிய நீராக இருந்து இவருக்கு கை அசைச்சி எதுவும் பண்ண முடியலை. அப்போ இவர் என்னட்ட சொன்னப்போ நான் இங்கே இருந்து ப்ரேயர் பண்ணினேன். பிரதிஷ்டன ப்ரேயரும் அந்த உடம்படி தைலம் வச்சு என கையிலையும் தூத்து நல்லாவே ப்ரேயர் பண்ணேன். ப்ரேயர் பண்ணிகிட்டு இருக்க டைமில் அப்படி அன்னைக்கு முடிஞ்சு விடிய காலையில் இவர் கால் பண்ணப்போ சொல்லார், அது நேற்றைக்கு நைட்டு 3 சிஸ்டர்ஸ் மாதிரி அப்படின்னு சொன்னால் அவ்வளோ பிரதிபலிப்போட அவ்வளோ அழகான 3 பேர் வந்து கையை தடவி கொடுத்துட்டு
கையை தடவி கொடுத்தாங்களா. அப்போ இவர் கேட்டாரா, நீங்கள் யாருன்னா, அது நான் ஆலப்புழையிலேருந்து வர்றேன் அப்படின்னு. அப்போ இவருக்கு அங்கே உள்ள சாப்பாடு வந்துட்டு கொஞ்சம் செட் ஆகலை. அப்போ அவர் சொன்னார், இவ்வளோ தூரத்துலேருந்து வரனால நாங்கள் வந்துட்டு மாங்காய் இது அச்சார் போட இதுக்கு மாங்காய் எதுவுமே எடுத்துகிட்டு வரல அப்படின்னு சொல்லியிருக்கு. சொல்லி அப்படி இவருக்கு கையை தடவி கொடுத்து பிட்ட நாள் பார்த்தா வந்துட்டு எதுவுமே அவருக்கு அப்படி கையில் நீர் இருந்தது மாதிரியே தெரியலை. அப்படி பெரிய ஒரு அற்புதத்தை எங்களுக்கு மாதா செய்திருந்தாங்க. ஏசப்பாவுக்கும் மாதாவுக்கும் கோடானு கோடி நன்றி. 4வது சாட்சி ஒன்று சொன்னால், என்னுடைய பிள்ளை வந்து படிப்பா, அவள் SSLC கழிஞ்ச வருஷம் முடிச்சிருக்கா, படிப்பா. ஆனால் படிச்சிருந்தாலும் அவளுக்கு அது மறந்து போகும். மறந்து போகிற தருணத்தில் இவளுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல, ஒரே அழுகை. அப்போ தான் நான் யோசித்தேன், சரி இங்கே சாட்சி சொல்லவும் செய்யலை, சாட்சி சொல்லாமல் இருந்தால் ஃபாதரை பார்க்கவும் முடியாது, என்ன பண்ணேது. அப்படி இருக்கும்போ எனக்கு யூடியூப் எடுத்தப்போ அந்த மாதாவோட பிரதிஷ்டன மாதாவோட அந்த ஃபோட்டோ வச்சு, மകളെ ഞാൻ നിന്നെ അനുഗ്രഹിക്കും, നീ ധൈര്യமாக போ എന്നുള്ള ஒரு இது எனக்கு கிடச்சப்போ நான் அதை என்ன பண்ணேன், சரி யார் தான் உதவாட்டி இருந்தாலும் கண்டிப்பாக எனக்கு மாதாவு கை கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் இங்கே வந்து இதில் நின்னப்போவும் ஃபாதர் சொல்லார், சாட்சி சொல்லாதவங்க யாருமே இங்கே அலோவ் பண்ணாதீங்க அப்படின்னு. எனக்கு மனசுக்கு மீண்டும் கஷ்டமாச்சு. நான் மாதாவுக்கு இந்த திருவுருவத்தில் பார்த்தேன், மாதாவு லைட்டாக ஒரு சிரி. அப்போ யோசித்தேன், கண்டிப்பாக நடக்கும், அதில் எந்த மாற்றமும் கிடையாது அப்படின்னு சொல்லி. அப்படி அவருடைய கைவப்பு சுசுரூஷை பலனாக அவளுக்கு நல்ல மார்க் கிடச்சது, நல்ல முறையில் பாஸ் ஆனா. அதற்காகவும் என்னுடைய தாய் மாதாவுக்கும் அப்பா இயேசு அப்பாவுக்கும் கோடானு கோடி நன்றி. என்னுடைய காருண்ய பிரவர்த்திகள்னு சொன்னால், நான் வந்துட்டு பத்திரம் வந்துட்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையும் ஆட்டோ ஸ்டாண்ட்லேயும் பக்கம் உள்ள ஹிந்து வீடுகளில் எல்லாம் மலையாள பத்திரம் வாங்கி ஹிந்து வீடுகளெல்லாம் கொடுப்பேன். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த உடம்படி தைலம் வந்துட்டு எல்லா வெள்ளிக்கிழமையும் எங்களுக்கு அந்த வெட்டுமணின்னு சொல்கிறது புனித அந்தோணியார் கோயில், அதில் வந்துட்டு எல்லா வெள்ளிக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் திருப்பலி இருக்குது. அந்த திருப்பலி முடிஞ்சது பிறகு நானும் இங்கே வந்து உடம்படி எடுத்த என்னோடய ஒரு ஃப்ரெண்டு ஷீஜா, அவளுமா சேர்ந்து அந்த கோயிலில் அந்த ஹாஸ்பிட்டலில் போய் இந்த உடம்படி தைலம் வழி அவங்கள ப்ளஸ் பண்ணி ப்ரேயர் பண்ணி விசுவாச பிரமாணம் சொல்லி ப்ரேயர் பண்ணி உடம்படி உப்பு பத்திரம் இருந்தால் பத்திரம் எல்லாம் கொடுத்து ப்ரேயர் பண்ணிட்டு வருவோம். திருப்பி இந்த சோறெல்லாம் கட்டி ஏழைகள் தெரு ஓரங்களில் இருக்க ஏழைகளுக்கு கொண்டு கொடுக்கிது. பிறகு என்னால் முடிஞ்சது ஒரு ட்ரெஸ்ஸு ஒரு ஏழைக்கு எடுத்து கொடுத்துருக்கேன். பிறகு எல்லா வெள்ளிக்கிழமையும் போகிற டைமில் அந்த தெரு ஓரங்களில் இருக்கவங்களுக்கு என்னால் முடிஞ்ச சின்ன ஹெல்ப்புகள் செய்துட்டு வர்றேன். பின்ன ப்ரேயரு டெய்லி ஏன்னா வீட்டில் வந்துட்டு ஜெபமாலை கண்டிப்பாக நடக்கும். முக்கியமாக காலையில் 4 மணிக்கு எழும்பு, 4 மணிக்கு எழும்பி 4 to 4:30 வரைக்கும் ஜெபமாலை, 4:30 to 5 மணி வரைக்கும் பைபிள் வாசிப்பது, பைபிள் இறை வார்த்தை வாசிப்பேன். அதை பிறகு எழும்பி பிரதிஷ்டீகரண ப்ரேயர் அது சொல்லுவேன். அடுத்து லைவில் நடக்குமே 5:30க்கு அந்த லைவில் ப்ரேயரை அடுத்து பிறகு ப்ரேயர் பண்ணேன். பிறகு உடம்படி சாட்சியங்கள் அப்படியே லைவாக கேட்டு சாட்சியங்கள் எல்லாமே என்ன செய்வேன், இது ஸ்டேட்டஸ் போடையதும் எல்லா லிங்குகள் எல்லாம் இருக்குது அனுப்பி கொடுக்கதும், குரூப்புகளில் எல்லாம் அனுப்பி கொடுக்கதும் பண்ணுவேன். பிரதிஷ்டீகரண ப்ரேயரும் அப்படி தான் பண்ணுவேன். எல்லா உதவிகளையும் செய்த இயேசுப்பாவுக்கும் அம்மா மாதாவுக்கும் கோடானு கோடி நன்றிகள். യേശുവേ സ്തോത്രം, യേശുവേ നന്ദി. എൻ്റെ പേര് അനിൽകുമാർ, എനിക്ക് വയസ്സ് 46. ഞാൻ 14 വയസ്സ് തൊട്ട് കുടിക്കാൻ തുടങ്ങിയത്, 30 വർഷം കുടിച്ചു. അടുത്തിപ്പോൾ ദൈവത്തിൻ്റെ ഇതുകൊണ്ട് എല്ലാം നിർത്തി. ഭയങ്കര റൗഡിസമായിരുന്നു ഒരു സമയം, വെട്ടെങ്കിൽ വെട്ട അടിയെങ്കിൽ അടി, അതൊക്കെ മാറി. ഇപ്പോൾ മാലി കിടന്നപ്പോൾ ഒരാൾക്ക് സുഖമില്ലെന്ന് പറഞ്ഞാലും കൊണ്ട് ആശുപത്രിയിൽ പോകുന്നതോ, രക്തം വേണമെങ്കിൽ രക്തം കൊടുക്കുന്നതോ, പൈസ ആണെങ്കിൽ പൈസ കൊടുക്കുക, അങ്ങനത്തെ സഹായം ചെയ്തുകൊണ്ടിരിക്കുന്നു. ഇപ്പോൾ വേറെ ഒരു പരിപാടിയില്ല, എല്ലാം വിട്ട് ദൈവത്തും ഭാര്യ മക്കൾക്ക് വേണ്ടി ജീവിക്കാൻ വേണ്ടി. യേശുവേ നന്ദി, മരിയേ നന്ദി, ആവേ മരിയ. എൻ്റെ ജീവിതത്തിൽ ഞാനൊരു ആഗ്രഹം എനിക്കുണ്ടായിരുന്നു, കുഞ്ഞുനാളിലെ പ്രാർത്ഥനാ ശൈലി, പ്രാർത്ഥന ഉണ്ടായിരുന്നു കോൺവെൻറ്റിൽ വെച്ച്. പക്ഷേ വിവാഹത്തിന് ശേഷം ചേട്ടൻ ഹിന്ദു ആയിരുന്നു. വിവാഹത്തിന് ശേഷം പല പ്രശ്നങ്ങൾ കാരണം പ്രാർത്ഥന ആ ജീവിതം എനിക്ക് നഷ്ടപ്പെട്ടു. അപ്പോഴും ഞാൻ എപ്പോഴും പ്രാർത്ഥിക്കുമായിരുന്നു, ദൈവമേ ഇനി എൻ്റെ ജീവിതത്തിൽ പ്രാർത്ഥനാ ജീവിതം എന്നാണ്, ആര് വഴിയാണ് എനിക്ക് അതിനൊരു വഴി കാട്ടത്തിൽ എനിക്കുണ്ടാവും, എൻ്റെ ജീവിതത്തിൽ ഇനി ആരാണ് മാർഗം തെളിക്കുന്നത്. അങ്ങനെ ഒരു വല്ലാത്തൊരു വിമിഷ്ടത്തിലും പ്രാർത്ഥനയിലിരുന്നപ്പോഴാണ് നമ്മുടെ BB ജോസഫ് അച്ഛൻ്റെ ഈ പ്രാർത്ഥന ഇവിടെ ഈ ഉടമ്പടി ചെയ്ത് എനിക്ക് കിട്ടുകയും, എൻ്റെ ജനനം 1980, അച്ഛൻ്റെ ശുശ്രൂഷ 1980, എനിക്ക് വേണ്ടി ദൈവം കരുതി വെച്ച ഒരു നല്ല ഒരു വൈദികൻ എന്നുള്ളതിൽ ദിവസവും ആദ്യത്തെ കണ്ണി ജവമാല BB ജോസഫ് അച്ഛന് വേണ്ടിയിട്ട് പ്രാർത്ഥിച്ച് ഞാൻ അമ്മ മാതാവിനും ഈശോയ്ക്കും കാഴ്ചവെക്കാറുണ്ട്. കാരണം നമ്മുടെ ഈ ലോകത്തിലെ കോടാനുകോടി ജനങ്ങളെല്ലാം ഈശോയിലേക്ക് കൊണ്ടുവരാൻ
അമ്മ മാതാവിന് മാത്രമേ കഴിയുള്ളൂ മധ്യസ്ഥം വഴി. അമ്മ മാതാവ് ഈ ലോകത്തിലുള്ള എല്ലാവരെയും കൊണ്ടുവരട്ടെ. അതുപോലെ ഉടമ്പടി എടുത്ത എല്ലാവരും ദൈവത്തോട് ചേർന്ന് നിൽക്കുക. ഒരു കഷ്ടമോ നഷ്ടമോ നമുക്ക് വേദനകളോ വരുമ്പോഴോ അത് ദൈവം നമ്മളെ കൊള്ളും എന്നുള്ള ഒരു വിശ്വാസത്തോടെ ജീവിതം മുന്നോട്ട് കൊണ്ടുപോകാൻ എൻ്റെ യേശുവിനും മാതാവിനും കോടാനുകൂടി നന്ദി. ആവേ മരിയ. ജെറമിയ പ്രവാചകന്റെ പുസ്തകം 32-ാം അധ്യായം 40 മുതലുള്ള വാക്യങ്ങൾ. ഞാൻ അവരുമായി ശാശ്വതമായൊരു ഉടമ്പടി ഉണ്ടാക്കും. അവർക്ക് നന്മ ചെയ്യുന്നതിൽ നിന്ന് ഞാൻ പിന്തിരിയുകയില്ല. അവർ എന്നിൽ നിന്ന് പിന്തിരിയാതിരിക്കാൻ എന്നോടുള്ള ഭക്തി ഞാൻ അവരുടെ ഹൃദയത്തിൽ നിക്ഷേപിക്കും. പരിശുദ്ധ അമ്മയുടെ പ്രത്യക്ഷീകരണ സാക്ഷിയായിട്ട് ബി മഞ്ജു കന്യാകുമാരി തൻ്റെ കുടുംബത്തോട് ചേർന്നുകൊണ്ട് തൻ്റെ അനുഭവ സാക്ഷി നമുക്ക് മുമ്പിൽ പങ്കുവെക്കുകയായിരുന്നു. ഇവിടെ ആയിരിക്കുന്ന ഓരോരുത്തരും കുടുംബജീവിതത്തെ നയിക്കുന്നവരാണ്. എന്നാൽ ആത്യന്തികമായിട്ട് നമുക്ക് ലഭിക്കുന്ന ജീവിത പങ്കാളി, അത് ഭാര്യയോ അത് ഭർത്താവോ, അത് ദൈവത്തിൻ്റെ ഇടപെടലിലൂടെയാണ് നമുക്ക് ചേർന്ന ഇണയെയും തുണയെയൊക്കെ തന്നനുഗ്രഹിക്കുക ചെയ്യുന്നത്. ഈ അമ്മയുടെ വാക്കുകളിൽ പ്രകടമായിരുന്നത് ദൈവം തന്ന ജീവിത പങ്കാളിയെ സ്വഭാവ ദൂഷ്യങ്ങൾ മാറ്റിക്കൊണ്ട് തിരിച്ചു തരണം എന്നതായിരുന്നു. നീണ്ട 30 വർഷക്കാലം വളരെ മോശമായ മദ്യപാനത്തിനും ദുഷ്ട സ്വഭാവത്തോട് ചേർന്നുകൊണ്ട് ഈ മനുഷ്യൻ്റെ തിരിച്ചുവരവ് തന്നെയാണ് ഈ അമ്മയുടെ ജീവിതത്തിലെ വലിയ സാക്ഷ്യമെന്ന് പറയുന്നത് തന്നെ. തൻ്റെ ജീവിത പങ്കാളിയെ പൂർണ്ണമായൊരു മനുഷ്യനായിട്ട്, നന്മയുടെ മനുഷ്യനായിട്ട് തിരികെ ലഭിക്കുകയും അതോടൊപ്പം തന്നെ നീണ്ട 30 വർഷം ഉണ്ടായിരുന്ന സ്വഭാവ ദൂഷ്യങ്ങളെ പൂർണ്ണമായിട്ട് മാറ്റി നിർത്തിക്കൊണ്ട് ഉടമ്പടി ജീവിതത്തോട് ചേർന്നുകൊണ്ട് തൻ്റെ ജീവിതത്തെ ക്രമപ്പെടുത്തുകയൊക്കെ ചെയ്തു. അതോടൊപ്പം തന്നെ രോഗസൗഖ്യമാണെങ്കിലും വിസ തടസ്സമാണെങ്കിലും പരിശുദ്ധ അമ്മയുടെ ഇടപെടലിലൂടെയും ഇവർക്കത് എല്ലാ കാര്യങ്ങളും മാറ്റിയെടുക്കുവാനായിട്ട് സാധിക്കുകയുണ്ടായി. അതോടൊപ്പം തന്നെ മകൾക്കുണ്ടായിരുന്ന പഠിക്കുന്ന കാര്യങ്ങൾ മറന്നു പോകുന്നത് അത് ഉടമ്പടി നിറച്ച വസ്തുക്കളോടൊപ്പം ആണെങ്കിലും അത് ചേർന്നുകൊണ്ട് ഈ മകൾക്ക് മാറ്റിയെടുക്കുവാനായിട്ട് സാധിക്കുകയുണ്ടായി. നിരവധിയായ അടയാളങ്ങളിലൂടെ പരിശുദ്ധ അമ്മ ഇവർക്ക് സാന്നിധ്യമായിരുന്നു. ഇനി മുമ്പോട്ടുള്ള ജീവിതത്തിൽ പരിശുദ്ധ അമ്മയുടെ പ്രത്യക്ഷീകരണ സാക്ഷികളായിട്ട് ഇവരെ ഇനിയും മാറ്റണമേ എന്ന് നമുക്ക് പ്രാർത്ഥിക്കാം. ഒപ്പം ഇത് കേൾക്കുന്ന നമ്മൾ ഓരോരുത്തരുടെ ജീവിതത്തിൽ നമ്മൾ ഓരോരുത്തരെയും പരിശുദ്ധ അമ്മയുടെ പ്രത്യക്ഷീകരണ സാക്ഷികളായിട്ട് മാറ്റാൻ അനുഗ്രഹിക്കണമേ എന്ന് നമുക്ക് പ്രാർത്ഥിക്കാം. അത്യപൂർവ ദൈവാനുഭവങ്ങൾ ഇനി നിങ്ങൾക്കും സ്വന്തം. ഈ യൂട്യൂബ് ചാനൽ ഇതുവരെ സബ്സ്ക്രൈബ് ചെയ്തിട്ടില്ലെങ്കിൽ ഇപ്പോൾ തന്നെ സബ്സ്ക്രൈബ് ചെയ്യുക. ഈ വീഡിയോ ഇപ്പോൾ തന്നെ നിങ്ങളുടെ സുഹൃത്തുക്കൾക്ക് ഷെയർ ചെയ്തുകൊണ്ട് കർത്താവിൻ്റെ പ്രേക്ഷിതരാകുക.